வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. கடலுக்குள் செல்லும் முன் இதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. மலைப்பாம்புடன் நடனமாடிய அழகிக்கு ரூபாய் 50,000 அபராதம். பாம்பை விற்றவருக்கு அதிரடி தண்டனை. சிவனொளி பாதமலையில் மண்மேடு சரிவு. பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. தங்க முலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கி விவகாரம். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தில் புதிய நடவடிக்கை. 44 நாட்கள் கடந்தும் முடிவில்லாத தேடல். செம்மணியில் மீண்டும் 8 புதிய தடயங்கள். திருகோணமலை பாடசாலையில் குளவி தாக்குதல். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில். நாம் நம்பி வாங்கும் மருந்துகளில் ஆபத்தா? நாடு முழுவதும் நடந்த அதிரடி சோதனை முடிவு. விவசாயிகளுக்கு குட் நியூஸ். நெல் விதைக்காக ரூபாய் 34.72 கோடி ஒதுக்கிய தமிழக அரசு. போர் ஒருபுறம், மறுபுறம் ஓமனுடன் கைகோத்த ஈரான். ஹோர்முஸ் ஜலசந்தியில் என்ன நடக்கிறது? ஒரே நொடியில் சோகமாக மாறிய கால்பந்து போட்டி. தாய்லாந்தில் மின்னல் தாக்கி கால்பந்து வீரர் மைதானத்திலேயே உயிரிழப்பு. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கே இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பான நிலையை அடையக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வெளியாகும் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ மற்றும் கடல்சார் சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பில் இருந்து காங்கேசன்துறை, புத்தளம், திருகோணமலை, கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளிலும் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் எதிர்கால அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறும் கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு அழகி போட்டியின் போது மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பில் வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பெல்லன் விளவில் அமைந்துள்ள கொழும்பு மாவட்ட வனஜீவிகள் வலய அலுவலகத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழ் குறித்த இளம்பெண்ணும் பணம் பெற்றுக்கொண்டு மலைப்பாம்பை வழங்கிய நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரு சந்தேக நபர்களும் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதன்படி பாதுகாக்கப்பட்ட விலங்கு ஒன்றை வைத்துக் கொண்டு நடனமாடிய குற்றத்திற்காக இளம்பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பாதுகாக்கப்பட்ட விலங்கை வைத்திருந்து விற்பனை செய்த குற்றத்திற்காக மற்ற நபருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவிட்டார். பாதுகாக்கப்பட்ட எந்தவொரு வனவிலங்கையும் வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என வனஜீவிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சட்டமீறல்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக சிவனொளி பாதமலையின் உச்சிக்கு செல்லும் பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்மேடு சரிந்து சிவனொளி பாதமலையை நோக்கி செல்லும் பாதையில் விழுந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது பருவகால ஜாத்திரை நடைபெறாத காலப்பகுதி என்பதால் சிவனொளி பாதமலையின் உச்சிக்கு செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இடிக்கட்டுப்பான ஊடாக ரத்னபுரி பாதையை பயன்படுத்தி மலையை அடைய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை நிலைமை குறைந்து சீரான காலநிலை ஏற்பட்ட பின்னர் பாதையில் சரிந்து விழுந்துள்ள மரங்கள் மற்றும் மண்மேட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெவலோக் சிட்டி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்காவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் மற்றொரு சந்தேக நபரான ஐகுல் ஜெரஷினாவுக்கு எதிராகவும் நேற்று புதன்கிழமை சட்டமா அதிபர் தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஹெவலோக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி
துப்பாக்கி மீட்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எனினும் கடந்த வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி குறித்த சம்பவத்துடன் சந்தேக நபருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்த போதுமான சாட்சியங்கள் இல்லை என தெரிவித்து அப்போதைய கல்கிசை நீதவான் சத்ரிகா த சில்வா அவரை பிணையில் விடுவித்திருந்தார். இந்நிலையில் துமிந்த திசாநாயக்காவை சந்தேக நபராக பெயர் குறிப்பிடுவதற்கு போதிய அளவிலான சாட்சியங்கள் உள்ளதாக சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கல்கிசை நீதவான் காஞ்சனா என் சில்வா ஜூலை 7ஆம் தேதியன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்காவுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களை ஆய்வு செய்த பின்னர் சட்டமா அதிபர் துமிந்த திசாநாயக்க மற்றும் மற்றைய சந்தேக நபருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களை ஆய்வு செய்த பின்னர் சட்டமா அதிபர் துமிந்த திசாநாயக்க மற்றும் மற்றைய சந்தேக நபருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 44வது நாளான நேற்று மேலும் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் கீழ் இதுவரை 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 489 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தீவில்வெவ மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை கட்டிடத்தில் அமைந்திருந்த குளவிக்கூடு கலைந்ததை அடுத்து மாணவர்கள் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக மகா திவில்வெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 மாணவிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகா திவில்வெவ பகுதியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் போது 109 மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 362 மருந்தகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. அண்மைய சோதனைகளையும் இணைத்துக் கொண்டதன் பின்னர் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட மருந்தக சோதனைகளின் எண்ணிக்கை 471ஆக உயர்ந்துள்ளது. இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக 22,69,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. சோதனைகளின் போது காலாவதியான மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்தல், கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள், நுகர்வோர் தகவல் விதிகளை மீறுதல், மருந்தகங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களில் காணப்பட்ட குறைபாடுகள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள், சிரேஞ்சஸ், கிரீம்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள், கர்ப்ப பரிசோதனை கருவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் நேற்று 2026-27ஆம் ஆண்டுக்கான தவிக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் 2026-27ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார். இதன்போது நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம் தொடர்பில் அமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார். விவசாய
விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் உரிய காலத்தில் போதுமான அளவில் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தை 2026-27 ஆண்டு முதல் மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் விவசாயிகளின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு அவர்களின் நலனை முன்னிறுத்தி தமிழக அரசு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதைகளை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியம் வழங்கப்படவுள்ளது. மேலும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட நெல் விதைகளை மானிய விலையில் விநியோகிக்க நெல் விதை விநியோக மானியம் வழங்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்தார். இதற்காக 2026-27 ஆண்டில் தமிழக அரசின் மாநில நிதியிலிருந்து ரூபாய் 34 கோடியே 72 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் உலகின் முக்கிய எரிபொருள் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பில் ஈரான் மற்றும் ஓமான் இடையே முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் சுமார் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் ஹார்முஸ் வழியாக சரக்கு கப்பல்களை மீண்டும் இயக்குவது தொடர்பாக ஓமான் மற்றும் ஈரான் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது வளைகுடாவிற்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் 2 தனித்தனி கடல் வழிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் புதிய ஒப்பந்தத்தின்படி தற்காலிகமாக ஈரானிய கடற்பரப்பிற்குள் அமைக்கப்பட்ட ஒரே ஒரு கடல் வழி மட்டுமே இருவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு 2 முதல் 4 மாதங்கள் வரை அமலில் இருக்கும் என்றும் அந்த பாதையின் புவியியல் எல்லைகள் இரு நாடுகளாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய நடைமுறையின்படி பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையும் வர்த்தக கப்பல்களை பரிசோதிக்கும் மற்றும் கண்காணிக்கும் அதிகாரம் ஈரானுக்கு வழங்கப்படவுள்ளது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை இந்த பாதையில் கப்பல்களின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என ஈரான் எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் சரக்கு கப்பல்களின் மதிப்பில் 5 முதல் 7% வரை பாதுகாப்பு மற்றும் சேவை கட்டணமாக வசூலிக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு மாறாக ஓமான் தரப்பு 3% கட்டணத்தை முன்மொழிந்துள்ள நிலையில் எந்தவித கட்டணமும் விதிக்கக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தி விரைவில் திறக்கப்பட வேண்டும், இல்லையெனில் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் ஓமானுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. சுமார் 21 நாட்டிகள் மைல்கள் அகலம் கொண்ட ஹார்முஸ் ஜலசந்தியின் ஒரு பகுதி ஈரானின் கடல் எல்லைக்குள்ளும் மற்றொரு பகுதி ஓமானின் கடல் எல்லைக்குள்ளும் அமைந்துள்ளது. இதனால் புதிய கடல்வழி ஏற்பாடு அல்லது போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ள ஓமானின் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. மேலும் அரபு நாடுகளில் நடுநிலை கொள்கையை பின்பற்றும் நாடாக ஓமான் கருதப்படுவதால் ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கிடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகளிலும் ஓமான் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. தென் தாய்லாந்தில் உள்ள சுங்கை கோலோக் பகுதியில் ஷாம் கொல்ட்ஸ் அபு எக்ஸ் நோங்ஸ்ட்ரீன் அணிகளுக்கு இடையே கால்பந்து போட்டி நடந்தது. சண்டிபாப் விளையாட்டரங்கங்களில் போட்டி நடந்தது. அப்போது ஷாம் கொல்ட்ஸ் அணியின் 24 வயது வீரரான சோவ்யான் அவே மீது திடீரென மின்னல் தாக்கியது. மின்னல் தாக்கியதில் நிலை குலைந்த அவர் மைதானத்திலேயே சுருண்டு விழுந்தார். சக வீரர்கள் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். மின்னல் தாக்கியதில் கால்பந்து வீரர் ஒருவர் உட்பட 12 பேர் படுகாய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் மைதானத்திலேயே வீரர் உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.